கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நிறைய பேர் வாழ்க்கையில் இளைப்பாறுதலே இல்லாமல் அப்படி அங்காளாயத்துக்கிட்டு தவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் பிள்ளைங்களாக தான் இருப்பாங்க. என்ன செய்வாங்க? ஆலயத்துக்குள்ளெல்லாம் போவாங்க, உட்காந்துட்டு அப்படியே பிரச்சனைகளே சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் உங்களுக்காகத்தான் ஒரு வேதவசனத்தை சொல்றாரு. மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமிக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பார்த்தீங்களா? நீங்கள் என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்றாரு. நீங்கள் இளைப்பாறுதல் இல்லாமல் அங்கலாச்சிக்கிட்டே இருக்கீங்க. அவர்கிட்ட வந்துட்டீங்களா? ஆலயத்துக்குள்ளே வந்துட்டீங்களா? உங்கள் பாரத்தை எல்லாம் அவர்கிட்ட இறக்கி வைங்க. நீங்கள் சுமந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. நிறைய பேர் ஆலயத்தில் உட்காந்துட்டு அப்படியே சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆண்டவர்கிட்ட பாரத்தை இறக்கி வைக்கணும்னு அவங்களுக்கு தோணவே தோணாது. ஏதோ சர்ச்சுக்குள்ளே உட்காந்துருவாங்க. ஒரு பாட்டிமா இருந்தாங்களாம், வயசான பாட்டிமா. அந்த பாட்டிமாவுக்கு அவங்க பேரன் வெளிதேசத்துலேருந்து மாதம் செக் அனுப்புவாராம். இந்த பாட்டி என்ன செய்யுமா, அந்த செக் பேப்பர் வந்தவனே அதை எடுத்து தான் கூரையில் சொருகி வைக்குமா. ஆனால் அந்த பாட்டிமாவுக்கு என் பேரை என்னை கவனிக்கவே இல்லை, எதுவுமே செஞ்சுட்டு நாளுக்கு நாள் சாப்பிடாம கொள்ளாமல் அப்படி மெலிஞ்சு போயிருந்ததான். ஒரு பணம் இல்லை, எதுவுமே இல்லைன்னு பார்த்தா அந்த பாட்டிமா அவங்களுக்கு அந்த செக்கில் பணம் இருக்குங்கிற விஷயமே தெரியாமல் இருந்ததான். என் பேரை என்ன மறந்துட்டான், அதை செஞ்சுட்டான், இதை செஞ்சுட்டான் அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்குமா. ஆனால் அந்த பேரை அந்த செக் மூலமாக தான் பணம் அனுப்பியிருக்காருன்னு அந்த பாட்டிக்கு தெரியவே இல்லையா. அதே போல தான் ஆலயத்துக்குள்ளே நம்ம உட்காந்துக்கிறோம். ஆண்டவர்கிட்ட சொன்னால் நம்ம மனசுக்கு இளைப்பாறுதல் கிடைக்குன்னு நமக்கு தெரியவே மாட்டேக்கு. பிள்ளைங்களே, இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு. நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டீங்களா? உங்கள் பாரத்தை இறக்கி வைங்க, உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன், சமானத்தை கொடுப்பேன், கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க. என்னிடத்தில் வருகிறவரை நான் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். அந்த இயேசுவை நீங்க நம்புவீங்களா? அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்வீங்களா? அவர் கருத்திலிருந்து பெரிய அற்புதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். தேவன் தான் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.